இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது பூஜை, பல விதமான பூஜைகள் இருக்கின்றது. சிவ பூஜை இருக்கின்றது, அம்பாளுக்குரிய பூஜைகள் இருக்கின்றது, இப்படி பல பூஜைகள் இருக்கின்றது. அதிலே நம்முடைய காரிய சித்திக்காக செய்கின்ற ஒரு பூஜையை பற்றி இப்போது சொல்கின்றேன். இது காரிய சித்தி மட்டுமல்ல, நமக்கு ஒரு நல்ல ஒரு ஞானம், அறிவு, செய்கின்ற வேலைகளிலே ஒரு சிதறல் இல்லாமல் ஒரு வேலையை எடுத்தோமானால் மிக மிக கவனமாக அந்த வேலையை செய்து முடித்து 200% வெற்றியை பெறுவது எப்படி? அதற்கு ஒரு பூஜை இருக்கின்றது. என்ன பூஜை என்றால் வேல் பூஜை. அதாவது முருகப்பெருமானுடைய கையிலே இருக்கின்ற வேல், அது ஞான வேல், சக்தி வேல். சக்தி அவள் தந்ததால், முருகனுடைய கையிலே தந்ததால் அது சக்தி வேல். நமக்கெல்லாம் ஞானத்தை வழங்குவதால் முருகப்பெருமான் ஞானத்தை வழங்குகின்ற வள்ளல். அப்படி நமக்கெல்லாம் ஞானத்தை வழங்குவதால் அந்த வேல் ஞானவேல் என்று போற்றப்படுகின்றது. ஆக இந்த வேல் பூஜை செய்வது எப்படி, அதை இப்போது பார்ப்போம். ஒரு சிறிய அளவிலான வேல் நீங்கள் பித்தளையிலே வாங்கி கொள்ளலாம். இரும்பு மட்டும் இருக்கக்கூடாது, இரும்பு கலந்தது இருக்கக்கூடாது. பித்தளையிலே ஒரு வேல், அல்லது உங்களுக்கு நல்ல வசதி இருக்கின்றது என்றால் வெள்ளியிலே வாங்கி கொள்ளுங்கள். வெள்ளியிலே ஒரு வேலை வாங்கி, ஒரு நல்ல நாளாக பார்த்து வேலை வாங்கி, அந்த வேலுக்கு அனுதினமும் காலை மாலை, காலையிலே அபிஷேகம் செய்வது உச்சிதம். காலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே ஒரு 6 மணிக்குள்ளாக அந்த வேலை சரியான பீடத்திலே அமர வைத்து, அந்த வேலுக்கு பால், தயிர், பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம், இப்படி உங்களால் என்ன முடியும். பஞ்சாமிர்தம் டெய்லி செய்ய முடியாது, சரி, பால், தயிர், தேன், இவைகளால் அபிஷேகம் செய்யலாம். இவைகளால் தினசரி அபிஷேகம் செய்து வேல் மாறல் பாடலாம். வேல் மாறல் பாடலாம் அல்லது கேட்கலாம். நீங்கள் அபிஷேகம் செய்யும் போது திருப்புகழோ, கந்தசஷ்டி கவசமோ, வேல் மாறலோ அதனை உங்களுடைய தொலைபேசியிலே ஓடவிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு இந்த வேல் பூஜையை செய்து வாருங்கள். நீங்கள் என்ன நினைத்து, ஒரு காரியத்தை நினைத்து நாம் பூஜை செய்வோம் அல்லவா? ஒரு வீடு வாங்க வேண்டும், நமக்கென்று ஒரு சொந்த வீடு வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து ஒரு பூஜை செய்வோம். நம்முடைய மகனுக்கோ மகளுக்கோ நல்ல இடத்திலே திருமணம் நடைபெற வேண்டும் என்று நினைத்து பூஜை செய்வோம். அல்லது நம்முடைய பெற்றோர், அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்று ஏதேனும் ஒரு நல்ல ஒரு காரியத்தை நினைத்து நாம் பூஜையை செய்வோம். அப்படி இந்த வேல் பூஜை செய்வது, ஒரு நல்ல காரியத்தை நினைத்து நீங்கள் செய்கின்றீர்கள் என்றால், இந்த வேல் பூஜை செய்ய செய்ய நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் என்ன நினைத்து பூஜை செய்கின்றீர்களோ அது 200% நடக்கும். இது அந்த வேலவனுடைய வாக்கு. வேல் முருகனுடைய கையிலே இருக்கின்ற அற்புதமான ஒரு ஆயுதம். சூரபத்மனை அழிக்காமல் அவனுடைய ஆணவத்தை அழித்து அவனை முருகனோடு சேர்த்தது இந்த வேல். அதுபோல் இந்த வேல் பூஜை செய்ய செய்ய நம்மையும், இந்த சரீர பிண்டம் முடிந்த பின் நம்மையும் அந்த முருகனுடைய பாதத்திலே கலக்க செய்யும் இந்த வேல் பூஜை. ஆகவே இந்த வேல் பூஜையை மேற்கொள்ளுங்கள். இப்பொழுது நல்ல ஆவணி மாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது, சிம்ம மாதம். இந்த சிம்ம மாதத்திலே அந்த முருகப்பெருமானை நினைத்து இந்த வேல் பூஜையை துவங்குங்கள். வேல் பூஜையை செய்ய செய்ய உங்களுடைய வாழ்விலே எல்லா விதமான வளத்தையும், 16 பேர்களையும் அபிராமி பட்டர் பாடுகின்றார். கலையாத கல்வி என்று துவங்கி 16 பேர்களை பாடுகின்றார். இந்த 16 பேர்களையும் உங்களுடைய இல்லத்திற்கு இந்த வேல் பூஜையானது கொண்டு வரும். இது முருகனுடைய வாக்கு. ஆகவே இந்த வேல் பூஜையை எல்லோரும் தொடர்ந்து செய்வோம். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க என்று நம்முடைய பாவங்களை எல்லாம் பறித்து கொண்டு புண்ணியத்தை நமக்கு அதிகம் சேர்த்து கொடுத்து, இகபர வாழ்விலே நமக்கு நல்ல ஒரு சௌக்கியத்தை கொடுத்து, மேலே செல்கின்ற போது அவனுடைய பாதத்திலே அவன் நம்மை அணைத்து கொள்கின்ற ஒரு வழியை நாம் மேற்கொள்வோம். இன்று முதல் வேல் பூஜை செய்வோம், மேலாக வாழ்வோம், மேலான பதவியை அடைவோம். முருகாச்சரணம். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.